டூரிஸ்ட் எல்லாம் பார்த்து முடிச்சுட்டு வர்றாங்க. டாப்கப்பிக்கு வர்றதுக்கு வந்து அது கார்டன் போயிடும் லெஃப்ட்டு அப்படின்னா. இப்போ லைட்டில் வந்தால் தான் இதுக்கு வரும். நாங்கள் தப்பாக போயிட்டு மூச்சு முட்டை ஏறி போயிட்டுருக்கோம். அப்பா என்ட்ரி எப்படின்னு சொன்னாக்கா கிரிஸ் என்ட்ரின்னாக்கா டிக்கெட் எடுக்கிறான்னு நினைக்கிறேன். என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஒரு செக்யூரிட்டி செக்கப் இருக்குது. அதை கடந்து வந்துட்டா ஒன்றும் கிடையாது. வாசலில் ஒரு போலீஸ் மெல்ட்டு மாதிரி நிற்கிறான். ஆமாம், சரியான ஹைட்டு. மலை ஏறுற மாதிரி இருக்கு. ஒரு வழியாக இதுக்குள்ளேயும் ஏறியாச்சுப்பா. எங்களுக்கு நாள் வேறு இல்லை, அதான் பிரச்சனை. டோப்காப்பி ஓ இதெல்லாம் டூர் கைடு அந்த கூட்டி வந்து 20-30 சொல்லி பண்ணுறாங்க. This is the one. Need to go inside. Yeah. கண்ணும் தெரியல, ஒன்றும் தெரியல. Topkapi, kapi topi. Oh. இப்போ தான் மியூசியம் வந்து அடைஞ்சிருக்கோம். எத்தனை வருஷத்துக்கு முன்னே உள்ள கல் அந்த இதுவில் பாருங்கள். ஒரு வழியாக மியூசியத்துக்குள்ளே என்ட்ரு ஆகிடுச்சு. டோப்காப்பி இதில் எவ்வளோ பழமை வாய்ந்த ஒரு மியூசியம். இதை பாருங்கள். கற்களும் அதை கட்டப்படிக்கிற இதுவிலையும் பார்த்தாலே நம்மளுக்கு ஒரு இந்த காலத்தில் ஏன் இது மாதிரி கட்ட மாட்டேங்கிறாங்கிற ஒரு ஃபீலிங் நம்மளுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். காரணம் என்னென்னு சொன்னாக்கா அந்த ஒரு லெவலில் இருக்குது. இங்கே பாருங்கள் பா, பெரிய பெரிய பாறைகளை வச்சு கட்டியிருக்காங்க. இதில் மரக்கட்டையில் ஏற உள்ள இது ஓல்டு டூம். இந்த டூம் தான் நம்ம பார்க்குறோம். வெளியே பார்க்கும்போது பெரிய பள்ளியாசம் மாதிரி இருந்துச்சு. இங்கே வந்து பார்த்தாக்கா புழக்கம் இல்லாமல் இருக்குது. மெத்தப்படில் ஏற விடலை. ஏற விட்டால் நல்லாயிருக்கும். அதுவும் டேக் ஃபோட்டோ, நோ ப்ராப்ளம். கம் திஸ் சைட். இந்த பாறைகளை பாருங்கள். இந்த தூணு எப்படி நட்டி வச்சு நின்றுக்கிட்டு இருக்குது இன்னை வரைக்கும். எத்தனையோ இங்கேயும் பூகம்பமெல்லாம் வரதான் செஞ்சிருச்சு. இது என்னன்னாக்கா அரபிக்கில் இருந்தால் கூட ஓரளவு பார்க்கலாம் போல இருக்குது. இது எல்லாம் முழுமையாக வந்து துர்க்கிஷில் இருக்குது. அது கூட சில சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது. அதை போட்டு நம்ம பார்த்தோம்னாக்கா உடனே ட்ரான்ஸ்லேட் பண்ணி காமிச்சிடுது. இது பாருங்கள். இதை பார்த்தா பள்ளிவாசம் மாதிரி தெரில, ஒரு வகையான கிறிஸ்டின் சர்ச் மாதிரி தான் தெரியுது பார்க்குறதுக்கு. இங்கே பாருங்கள்.
குகைக்குள்ளே போயிட்டு வர்ற மாதிரி. ஸோ இதோடைய பேக் சைடில் பாருங்கள், அந்த மரக்கட்டையில் வந்து எந்த அளவுக்கு போட்டு வச்சுருக்காங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியுது. ஆனால் இப்போ இதில் வந்து ஏறுறது கூட மாட்டேங்கிறாங்க, அலோவ் பண்ணல. இதெல்லாம் கேட்டில் பூட்டு போட்டு வச்சுருக்காங்க பாருங்கள், எந்தோ பெரிய கம்பி. இங்கெல்லாம் நாட் அலவுடுன்னு இருக்குது. ஏதோ வேலை நடந்துகிட்ருக்க போல இருக்குது, ரெனோவேஷன் பண்ணிகிட்ருக்காங்கன்னு நினைக்கிறேன். இதை முடிச்சுட்டு எங்கே போகிறோன்னு தெரியலையே. டோப்பகாப்பியா இதான் நினைக்கிறேன். நம்ம எக்ஸாம் போகிறதுக்கு முன்ன படிச்சுட்டு போகணும்னு சொல்லுவோம்ல, அது மாதிரி ஒரு நாட்டுக்கு ஒரு டூரிசம் பார்க்க போகும்போது அதையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு போகிறது நல்லாயிருக்கும். ஆஸ் எ யூடியூபராக நம்ம அதை பற்றி பேசும்போது கேட்குறவங்களுக்கு ரொம்ப அப்படி என்னமோ அந்த இடத்துல வந்து பயணம் போகிற மாதிரி அவங்களுக்கு ஒரு ஃபீலிங் இருக்கும். அதெல்லாம் நானே மிஸ் பண்ணுறேன், எனக்கே தெரியுது. பட் இருந்தாலும் அடுத்தடுத்த ட்ரிப்பில் you see the view, this Istanbul. Oh, amazing view, complete view. La ilaha illallah Muhammad Rasulullah. Alhamdulillah. இப்போ இதில் என்ட்ராகுது, பார்ப்போம். இந்த கேட் வந்து பாப் ஹுமாயூன் சல்டனட் கேட் அப்படின்ட்டு இருக்கு. இந்த கேட்டுக்குள்ளே என்ட்ரா வரும். இதில் பாதுகாப்புக்காக ஏகப்பட்ட பேர் போட்டு வச்சுருக்காங்க. காரணம் என்னன்னு தெரியாது நம்மளுக்கு. சுப்ஹானல்லாஹ். இதுதான் நம்ம ஏற்கனவே நான் நினச்ச மாதிரி நினைக்கிறேன். அல்லாஹ் அக்பர். செம்ம சூப்பராக இருக்குது. இதில் வந்து என்னென்ன இருக்குங்கிறது தான் நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ நான் ஏற்கனவே கேள்விப்பட்ட மாதிரி ஒரு சமயம் எல்லாம் இதிலே போட்டிருக்கு, ஒன்றும் புரிய மாட்டிருக்கு. கிட்டத்தட்ட 7 வகையான பள்ளியாசம் இருக்குது இந்த ஏரியாவிலேயே. அந்த 7 வகையான பள்ளியாசலும் ஒன்று ஒவ்வொரு பர்பஸாக இருக்குன்னு நினைக்கிறேன். இஸ்தாம்புல் ஹலி முஜிசி. ஹலோ, இதை நான் நினைக்கிற மாதிரி முழுமையாக இதை தொகுத்து வழங்கினாக்க நல்லாயிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போதைக்கு நான் இந்த வீடியோ போடுறேன், பாருங்கள். டோப்காபி கேஃபே. The vessel here, 2. It's 19th century. No problem. You go, I'll follow you. You go, I'll follow you. You go. I'll not ask anything.
1048 கட்டினது மாதிரி போட்டிருக்காங்க. பெரிய ஹிஸ்ட்ரியை கொண்ட ஒரு நாடு. பட் நம்மளுக்கு அந்தளவுக்கு தானே முதல் தர வரும். விஷயம்லாம் போக போக தெரிய வரும். இந்த உள்ளேலாம் போக முடியுமா என்னன்னு தெரில. இதுக்கு தான் நம்ம பேக் பேக்கோடு வராமல் ஒரு டூர் கைடாக வந்தாக்கா அவனை கொஞ்சம் இங்கிலீஷில் சொல்லும்போது நம்மளுக்கு ஏதோ தெரியும். பட் ஆனால் நம்மளுக்கு ஒன்றும் தெரியலை. சரி, வீடியோ மட்டும் பாருங்கள், கோச்சிக்கிட வேணாம். நான் தொகுத்து வழங்குறேன். அப்படியே எல்லா இதையும் கேட்டுட்டு வந்து ஸ்ட்ரீட் கடை வேறு. இதில் டீ கடை வைக்க மாட்டேங்கிறானோ. தமிழ்நாட்டிலேருந்து ஒருத்தன் வந்திருக்கானே, டீ கேட்பானே அப்படின்னு ஒரு டீ கடை வச்சாலும் தேவையில்ல. என்ன மாதிரி ஆர்கிடெக்ட். ஸ்ட்ரீட் ஃபுட் ஃபுல்லாக இங்கே பார்க்கலாம். கலராக ஜூஸ் விற்கிறான். நம்ம ஊரில் தோற்று போச்சு.